வணக்கம் மேசராசி நண்பர்களே. சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீனராசியில் வக்ர பயிற்சி அடைகிறார். இந்த வக்ர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. மேசராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 7.5 சனியின் முதல் கட்டமான விரயச்சனி காலம். அந்த காலத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைவதால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். மேசராசிக்கு 10க்கு அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் 11க்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வக்ரமடைகிறார். பொதுவாக 7.5 சனியின் தொடக்க காலத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி ஒரு தற்காலிக நிம்மதியையும் மன அமைதியையும் தரும். இதுவரையில் இருந்து வந்த காரிய தடைகள் விலகும். தேவையற்ற செலவுகள் கட்டுக்குள் வரத் தொடங்கும். உங்களது நீண்ட நாள் மன அழுத்தமும் சவால்களை சமாளிக்கும் மனோபலமும் உங்களுக்கு கூடும். குடும்பத்தில் இருந்த தேவையற்ற சலசலப்புகள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஓரளவு குறையும். தம்பதியினருக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை சுமாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களுடனான உறவில் சிறிய சண்டைகள் வரலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள் மற்றும் வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் சுமைகள் குறைய தொடங்கும். விரயச்சனியால் இதுவரை ஏற்பட்ட வீண் விரயங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருக வாய்ப்புள்ளது. இருந்தாலும் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதால் அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலத்தில் போட்டிகள் சாதுரியமாக சமாளிக்கப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் உள்ளது. முந்தைய முயற்சிகளின் பலனாக நல்ல லாபங்கள் தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பார்ட்னர்களுடன் பேசும்போது வெளிப்படைத்தன்மையை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு மற்றும் மன அழுத்தம் சற்று குறையும். கடந்த சில வாரங்களாக உங்களை வாட்டிய மேலதிகாரிகளின் கெடுபிடிகளிலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ஆனால் அவசரப்பட்டு பணியை மாற்றுவதை தற்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. விரயச்சனியால் கடந்த காலத்தில் உங்களை தொந்தரவு செய்த தூக்கமின்மை பிரச்சனை நீங்கி இந்த காலகட்டத்தில் நல்ல நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. என்றாலும் பித்தம் மற்றும் கால்வலி தொடர்பான உபாதைகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது உடலை சீராக வைக்கும். பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமைக்காக சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதற்கேற்ற பாராட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கணவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் அதிகார அந்தஸ்தும் உயரும். தொண்டர்களின் ஆதரவோடு உங்களின் செல்வாக்கை தக்க வைத்து கொள்வீர்கள். இருந்தாலும் முக்கிய பிரமுகர்களிடம் பேசும்போது உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் விவாதங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளி விளையாட்டுகளில் நேரத்தை குறைத்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்ல மதிப்பெண்களை பெற உதவும். கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சனிக்கிழமை தோறும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மன வலிமையை கூட்டும். ஏழை எளியவருக்கு அல்லது இயலாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சனியின் பாதக தாக்கத்தை குறைத்து நன்மைகளை பெருக்கும்.